போன வாரம் ஒரு செய்தியை நியூ இயருக்கு யார் யார் என்ன பேசியிருக்கிறாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ அண்ணன் இசைக்கு அவருடைய செய்தியை நான் கேட்டேன். பவர் ஸ்டார் எப்படின்னா, சாரி மன்னிக்கணும், ஜஸ்டின் இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு பவர் ஸ்டார் மாதிரி. பவர் ஸ்டார் எப்படி சினிமா ஃபீல்டில் அவருக்குன்னு ஒரு யூனிக் ஐடென்டிட்டி வச்சுருக்காரோ, அதே மாதிரி நம்ம ஜஸ்டின் இந்தியாவும் கள்ள போதகருக்கு மத்தியில் ஒரு யூனிக் ஐடென்டிட்டி வச்சுருக்காரு. இவருடைய பேச்சினாலையும் இவர் ஒரு மியூசிக் ட்ரூப் ஒன்று வச்சுருக்காரு. இவர் எப்போல்லாம் வளர்றாரோ அப்போல்லாம் அந்த மியூசிக் ட்ரூப் நல்ல சூப்பராக பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டு இவர் பேசினதெல்லாம் நல்ல மாதிரியாக காமிச்சு கவரப் பண்ணிடுவாங்க. ஸோ இவருடைய ட்ரூப்பை வச்சு பயங்கரமாக கலக்கிட்டு இருக்காரு. இன்னும் கூடிய விரைவில் அவர் தமிழ் திரையுலகில் கால் பதிப்பார். அதுதான் இவருடைய எய்ம் மாதிரி தெரியுது. இந்த வீடியோவில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எசேக்கியா பிரான்சிஸ் ஒரு பயங்கரமான ப்ரீச்சர் மாதிரியும், அவர் ஒரு கள்ளபோதனையுமே சொல்லாத மாதிரியும் எசேக்கியா பிரான்சிஸை ஒரு ஹீரோ ரேஞ்சுக்கு வச்சு பேசுகிறாரு. வாங்க இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் சச் அன் அவுட்ஸ்டாண்டிங் மெசேஜ். நீங்கள் எல்லாம் போய் ஒரு தடவை கேளுங்க. அதாவது விஜய் படம், அஜித் படம், சூர்யா படம்லாம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கேன். திடீர்னு ரஜினிகாந்த் படம் ரிலீஸ் ஆனால் எப்படி இருக்கும்? அது ஒரு தனி ஒரு ஃபீலு. இவங்க ஃபுல்லாக ஆஃப் ஆயிடுவாங்க. ஏன்னா இப்போ சூப்பர் ஸ்டாரே உள்ள இறங்கிட்டார்ன்ற மாதிரி. போய் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இட் வாஸ் அன் அவுட்ஸ்டாண்டிங் மெசேஜ். என்னன்னா அதோட இன்ஸ்பிரேஷன்ல இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட பேச போறேன். அப்போ ஜஸ்டின் இந்தியாவுக்கு எசேக்கியா பிரான்சிஸ் தான் இன்ஸ்பிரேஷன். இவர் எப்படி தப்பாக போதிக்கிறாரு, எப்படி வளர்றாரு அப்படிங்கிறதுக்கு காரணம் எசேக்கியா பிரான்சிஸ் தான் அப்படின்னு அவர் வாயாலேயே அவர் ஒத்துக்கிறாரு. இதை நம்ம நோட் பண்ணிக்கணும். இன்னொரு காரியம் என்ன சொல்றாருன்னா, எசேக்கியா பிரான்சிஸை தமிழ் நடிகர்களோட கம்பேர் பண்ணி பேசுறாரு. ஏன் இப்படி கம்பேர் பண்ணி பேசுறாருன்னா, இவரை பற்றி என்ன சிந்தனை இருக்கு அப்படின்னா, நம்ம ஒரு பெரிய ஷோ நடத்துறோம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறதுனால நம்ம சபையை நடத்துறோம், அதுல மக்களுக்கு நல்லதை போதிக்கணும்னோ இல்ல மனத்தாமையா இருக்க கத்துத்தரணும்னோ அந்த மாதிரியான எண்ணம் எதுவும் இல்லைங்கிறத அவர் வாயால ஒத்துக்கிறாரு. ஆனா பவுல் என்ன பண்றாருன்னா, அவர் பரலோகம் போனதை கூட எனக்கு ஒருத்தரை தெரியும் அப்படின்னு தான் சொல்றாரே தவிர நான் அப்படின்னு சொல்லலை. இதுல இருந்தே ஜஸ்டின் இந்தியாவுடைய குணாதிசயம் எப்படி இருக்கு அப்படின்னா, பெருமை பாராட்டுற குணாதிசயத்துல இருக்காருன்னு நமக்கு தெளிவா தெரியுது. ஆனால் 15 மினிட்ஸ் தான் கேட்டிருக்கேன்னு நான் கேட்கல. பட் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல வரேன். ஒரு மனுஷன் இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா? இதுக்கு காரணமே பேசிக் என்ன தெரியுமா? பயம். ஃபியர் இஸ் த பேசிக் ஃபேக்டர் அபவுட் த ஃபியூச்சர். ஆனா தேவன் என் கூட இருக்கிறாரு அப்படின்னு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, வருஷம் எப்படி இருந்தா என்னடா, அவர் என் கூட இருக்கிறாரா, அந்த ஒரே வரியில அப்படியே சுத்தி நின்று இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பேசின ஒரு 500 யூடியூப் மெசேஜ் என்ன செஞ்சிருச்சு, அடியாகி போய். இவர் சொன்ன மாதிரி இவர் எசேக்கியா பிரான்சிஸோட வீடியோவை பார்த்துட்டு தான் இப்ப போதிக்கிறாரு. ஆண்டவர் இவருக்கு வெளிப்படுத்தின காரியம் கூட கிடையாது. இவர் இன்னொருத்தவங்களுடைய வீடியோவை பார்த்து சொல்றதுக்கு இதுல காணிக்க வேற கேட்கிறாரு. பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுக்குங்க, காணிக்க அனுப்புங்க. அவர் பேசுனதை வச்சு கேட்கும்போது எனக்கு ஒண்ணு தோணுது. ஆண்டவர் நாமத்தை வச்சு நம்ம ஜஸ்டின் இந்தியா செய்யற செயலுக்கும் வறுமையின் காரணமா பிச்சை எடுக்கிறவங்க செய்யற செயலுக்கும் எந்த வித்தியாசமும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அப்படி ஏதாவது வித்தியாசம் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எந்த ஒரு ஹோட்டல்லையும் சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காம வெளியே வர்றதில்லை. அப்ப நீ சபை நடத்தல, வியாபாரம் தான் பண்றேன்னு உன் வாயில நீயே ஒத்துக்கிற, அப்படிதானே? யூதாஸ் என்ன பண்ணா அப்படின்னா, 30 வெள்ளி காசுக்காக இயேசு கிறிஸ்துவை வித்துட்டான். நம்ம ஜஸ்டின் என்ன பண்றாரு அப்படின்னா, ஆண்டவரை வச்சு வியாபாரம் பண்றாரு. அப்ப ஜஸ்டின் இந்தியாவுக்கும் யூதாஸ்க்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. 2 பேருமே ஒண்ணுதான்.
ஆசீர்வதிக்கப்பட்டால் பார்க்குற எல்லா செய்திக்கும் அதுக்காண்டி மதன் கௌரின்னு ஒருத்தன் பேசுகிறான் அவனுக்கு காணி கேட்க முடியாது. நான் சொல்றது, இஃப் யூ ஆர் பர்சனலி பிளஸ்டுனா கொடுத்துருங்க. ரொம்ப வருஷமா பிளஸ் பண்ணப்பட்டு கொடுக்கலன்னா கூட்டி வச்சு கூட்டி கழிச்சு பார்த்து மொத்தத்துக்கு சேர்த்து வச்சு கொடுத்துருங்க. இவர் இப்ப என்ன சொல்றாருன்னா, நம்ம இவருடைய வீடியோவை பார்த்தோ இல்ல இவர் சொன்ன மெசேஜை கேட்டோ நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தோம்னா இவருக்கு நம்ம காணிக்க அனுப்பணுமா? ஏன்னா ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தோம்னா கண்டிப்பா கொடுத்துடணுமா? இந்த மாதிரியான வசனம் பைபிள்ல எங்கேயுமே இல்லை. இவரு இந்த மாதிரி தப்பு தப்பா போதிக்கிறாரு. ஆனா வசனம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மத்தேயு 10வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிச்சோம்னா, வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். அப்படின்னா வியாபாரமாக்கிறாதீங்க, இலவசமா பெற்றத இலவசமா கொடுங்க. அதாவது வெளிப்பாடுகளை ஆண்டவர் நமக்கு இலவசமா தர்றாரு, அதை வச்சு நாம வியாபாரம் பண்ணக்கூடாது. இதுல நகைச்சுவையான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஆண்டவரை சார்ந்து இருக்கிற காரியம், அதாவது ஜஸ்டின் இந்தியா சொன்ன மெசேஜ் இன்னொரு போதகர் போட்ட வீடியோல இருந்து தான் எடுத்து சொல்றாரு. இவர் என்ன கேட்டாரோ அதைத்தான் சொல்றாரு. இதுக்கு நாம இவருக்கு காணிக்க தரணுமா? மேற்கொண்டு என்ன சொல்றாருன்னு கேளுங்க. இத்தனை கேம்ப் அட்டன் பண்ணியிருக்கேன், இத்தனை வருஷம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், இவருக்கு நான் ஒண்ணுமே செஞ்சதில்லை, கூட்டி போட்டு அனுப்பிச்சிருக்கேன். ஆமா, நீங்க வாங்கினதெல்லாம் வேலை பார்க்க ஆரம்பிக்கும். கடைசியில முக்கியமானது சொன்னாரு பாருங்க, இவ்வளவு நாள் ஆசீர்வாதம் பெற்றிருந்தோம்னா இவருக்கு நம்ம காணிக்க கொடுக்கணுமா? காணிக்க கொடுத்தாதான் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள்லாம் வேலை பார்க்க ஆரம்பிக்குமா? இந்த மாதிரி இவரால் எப்படி கதை அடிக்க முடியுதே தெரியல. அதாவது நம்ம பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள்லாம் வேலை செய்யாது, இவருக்கு கட்டிங் கொடுத்தாதான் அந்த ஆசீர்வாதங்கள்லாம் வேலை செய்யும். அப்படி என்ன இவருக்கு முக்கியமான ஸ்தானத்தை ஆண்டவர் கொடுத்திருக்காருன்னு தெரியல. அப்ப ஆண்டவர் நம்ம கூட இருந்தா போதாது, அவர் நம்மளை ஆசீர்வதிச்சாலும் போதாது, நாம ஜஸ்டின் இந்தியா ஐயாக்கு காணிக்க கொடுத்தாதான் அந்த ஆசீர்வாதம்லாம் வேலை செய்யும், இல்லைன்னா வேலை செய்ய ஆரம்பிக்காது. இவர் பண்ற இந்த மாதிரியான காமெடி பிட்டு தான் இவருடைய யூனிக் ஸ்பெஷாலிட்டியும் இவருடைய ஸ்பெஷல் டேலண்ட்டுமே. அதனாலதான் பவர் ஸ்டார் மாதிரி கள்ள போதகர்களுக்கு மத்தியில இவர் ஒரு யூனிக் பொசிஷனை அடைஞ்சிருக்காரு அப்படின்றத நான் சொல்றேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உங்க எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் நம்மளோட இருக்காரு. இந்த மாதிரியான கள்ளபோதகர்கள் கிட்ட இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இந்த மாதிரியான கள்ளபோதகர்கள் கிட்ட இருந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க.